Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரோட்டாக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் சிக்கன் சால்னா. இந்த சிக்கன் சால்னா பரோட்டாக்கு மட்டுமில்ல இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாமே சூப்பரான சைட் டிஷ். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் இதை சேர்த்துட்டு எண்ணெயில் லைட்டாக கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக இது கூட நிலக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 6-7 முந்திரி பருப்பு, கசகசா 1 டீஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா துருவன தேங்காய் 1/2 கப் சேர்த்துக்கலாம். தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இதில் நிலக்கடலை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை சேர்க்குறதுனால சால்னாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ சால்னாக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து குக்கரில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, அன்னாசிப்பூ 1, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் இதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துடலாம். பொடியாக நறுக்குன பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துட்டு இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா புதினா இலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் இதையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக இது கூட 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் 2ஆக கீரி சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் 600 கிராம் எடுத்துருக்கிறேன். எலும்புள்ள சிக்கனாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சால்னாக்கு எலும்புள்ள சிக்கன் வித் ஸ்கின் அப்புறமா கொஞ்சம் கொழுப்பு இதெல்லாம் சேர்க்கும் போது தான் கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட்டு கிடைக்கும். சால்னாவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எலும்புள்ள சிக்கனாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து சிக்கனை மசாலாவோட கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த அளவுக்கு கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சால்னாக்கு தண்ணியாக இருந்தால் தான் பரோட்டாக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் நல்ல ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் சால்னா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டான சிக்கன் சால்னா ரெடி. பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பரோட்டா வீட்லேயே ரெடி பண்ண ஹோம்மேடு பரோட்டா தாங்க. இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஹோம்மேடு பரோட்டா கூட நல்ல சுட சுட சிக்கன் சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பரோட்டா கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
சிக்கன் சால்னா பரோட்டாக்கு மட்டுமல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.